ஹலோ ஆஃபீஸர்ஸ், நம்ம தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் அப்படின்ற டாப்பிக்கில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவரை தான் பார்க்க போகிறோம். தேப்போ மீனாட்சி சுந்தரனாருடைய ஃபுல் நேம் என்னென்னா போ அப்படின்னா பொன்னுச்சாமி. ஸோ அம்மா பேர் பிறந்த இடம் சிந்தாதிரிப்பேட்டை, சென்னையில் இருக்காங்க. அப்பா பொன்னுசாமி, அம்மா கிராமாணி. ஓகேங்களா. ஸோ பிறப்பு இறப்பு கேட்டுட்ருக்காங்க. 1901 ஜனவரி 8 பிறந்து ஆகஸ்ட் 27 80 மறைஞ்சிருப்பாங்க. இவங்களை பற்றின காலக்கோடு இப்போ மெயினாக உங்களுக்கு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். இதுதான் பெரிய கீவேர்டு. ஓகேங்களா. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஏன் நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொல்கிறாங்கன்னா, அவர் நிறைய பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய கண்டினியூஸாக படிச்சிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த காலக்கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1916 ஹரிஜன மக்களுக்காக இரவு ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்தியிருக்காங்க. 23 லாயராக சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட் லாயராக. 24 சென்னை மாநகராட்சியில் ஒன் ஆஃப் த மெம்பர் உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. 25 அலுமினிய தொழிலாளர்களாக இருந்திருக்காங்க. 1941 6 மாதம் சிறை தண்டனை. அப்புறம் 44 to 46 அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிஞ்சார். ஸோ இது இந்த பாயிண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, 46 அடுத்த வருஷம் நமக்கு 47 சுதந்திரம் கிடைச்சது. ஸோ அதில் தான் இவர் பல்கலைக்கழகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அதனால தான் இவர் நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு அழைத்தவர் திருவிக்கா. ஓகேங்களா. ஆசிரியர் பணி அப்புறம் 58 47 ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்கூல் நிறுவியிருக்காங்க. 1958 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா தலைமை பேராசிரியராக இருக்காங்க. 61 சிகாகோலையும் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியர். இப்படியே ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் பேராசிரியராக, துணைவேந்தராக ஒர்க் பண்ணனால நடமாடும் பல்கலைக்கழகம். 73 திராவிட மொழியியல் கழக ஆய்வாளர். இவருக்கு அரசு கொடுத்த சிறப்புகள் பார்த்திங்கன்னா பத்மபூஷன் 77, 78 கலைமாமணி, 2007 தமிழக அரசு நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இவர் யுனெஸ்கோ கூரியர் அப்படின்ற தமிழ் இதழுடைய ஆசிரியராக செயல்பட்டு பன்மொழி புலவர், பல்கலை செல்வர், பெருந்தமிழ் மணி, இந்த மாதிரியெல்லாம் இத்தனை பேர் இவங்கள சொல்லியிருக்காங்க. அப்புறம் இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா வள்ளுவரும் மகளிரும், அன்புமுடி, தமிழ் மனம், அப்புறம் கானல் வரி, இது ஒரு மிக்க பாயிண்ட்டு. ஸோ அதோடைய சிலப்பதிகாரம், குடிமக்கள் காப்பியம், வாழும் கலை, திருவெம்பாவை, பத்துப்பாட்டோட ஆய்வு, உலக நாகரிகத்தில் தமிழருடைய பங்கு, அப்புறம் அந்த கால்டுவெல்லுடைய ஒப்பிலக்கணம், இதெல்லாமே இவர் இயற்றிய நூல்கள் தான். தேங்க்யூ.